பேண்டமிக் கேள்விப்பட்டிருக்கலாம். பேண்டமிக்னா என்னது? பேண்டமிக்ங்கிறது இப்போ நீங்கள்லாம் உங்களுக்கு கொரோனா வியாதி கேள்விப்பட்டிருக்கீங்க. கொரோனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவிட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ என்ன பண்ணோம்? நம்ம எல்லாரும் வீட்டில் இருந்தோம், இல்லை எங்கேயும் போகல. பக்கத்தில் பார்த்தா கூட 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் நின்றுருப்போம். நம்ம ஒரு நோய் உலகம் முழுவதும் பரவி இருந்தால் அந்த வியாதிக்கு பெயர் பேண்டமிக். ஸோ உலகம் முழுவதும் பரவல் கொண்ட ஒரு நோய்க்கு பேர் தான் பேண்டமிக். நம்ம அதை ஒரு 2 வருஷம் அதை பார்த்து பயந்து எங்கேயும் போகாமல் ஸ்கூல்லாம் மூடி, ஹாஸ்பிட்டலில் கூட மூடியாச்சு. டாக்டரே வராமல், டாக்டர்லாம் பயந்து போயெல்லாம் மருத்துவமனைலாம் மூடி இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அங்கே தான் மெயினாக திறந்துருக்கணும். அதையும் தாண்டி மூடி ஓடினவங்களாம் இருக்காங்க உயிருக்கு பயந்து. ஸோ இப்போ நம்ம கொரோனா பார்த்து எவ்வளோ தூரம் பயப்படாமல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒரு தற்காலிகம் தான். ஏன்னா ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம திரும்பி இயல்பான நிலைக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த போதைப்பொருள் என்கிற ஒரு நோய் உலகம் முழுவதும் இன்றும் பரவி நிரந்தரமாக வியாபித்திருக்கிறது. ஆனால் உண்மையை சொன்னால் இதுதான் இருக்கிற பெரிய டேஞ்சரான ஒரு பேண்டமிக். இதை பார்த்து நம்ம பயப்படணும். இதை பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் எப்படி இதை நம்ம தடுப்பது, எப்படி நம்ம சுத்தப்படுத்த காப்பது என்று நம்ம யோசித்து அதற்கான நடவடிக்கை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்று குறிக்கொள்கிறேன்.